என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆனேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தை அது காட்டுகிறது. வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் என்று சொன்னால் வெளிப்புற ரீதியாக ஏற்படுகிற மாற்றங்களே அல்ல, பொருளாதார ரீதியாக ஏற்படுகிற வளர்ச்சியை குறித்தது அல்ல, மாறாக உள்ளான வாழ்க்கையில் நமக்குள் ஏற்படுகிற தெய்வீக மாற்றத்தை பற்றினதாய் அது காணப்படுகிறது. பாருங்கள், முந்தின பாவ வாழ்க்கை, முந்தின மாமிசத்தின் கிரியைகளின் காரியங்கள், இவைகள் அத்தனையும் விட்டு மனம் திரும்புதல் தான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்தல் ஆகும். மனம் திரும்புதலின் கனிகள் என்பதில் இருந்து வளர்ந்து வந்து ஆவிக்குரிய கனியை நாம் கொடுக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், இது எதை காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். முந்தின பாவ சாயல் நம்மை விட்டு முற்றிலுமாய் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவத்திலே வளர்ந்து வர வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? உள்ளான வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த மாற்றம் மனம் திரும்புதலுக்கேற்ற கனியாய் காணப்படுகிறது. அதோடு கூட நின்று விடாதிருங்கள். ஆவியின் கனியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் வளர்ந்து வர ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.